சாதாரணமாவே ஆம்னி பஸ் தாறுமாறா ஸ்பீடா இருக்கும். இதுல அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் போட்டிலாம் நடத்தினா சொல்லவா வேணும். ஆனா நடந்தது இங்க இல்ல, ஸ்வீடன்ல. ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்றை நடத்தியிருக்கிறது ஸ்வீடன். வெறும் எந்த பேருந்து முதலில் வருகிறது என்பதை பார்த்து இந்த சாம்பியன்ஷிப் பட்டம் கொடுக்கப்படுவதில்லை. தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சேவை மனப்பான்மை, தீயை அணைத்தல், பயணிகளுடன் உரையாடுதல், பயணிகளுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என பலவற்றில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துபவர்களே வெற்றியாளர்கள். இந்த சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஸ்வீடனில் பேருந்து ஓட்டுநர்களுக்கு கடும் பற்றாக்குறை உள்ள நிலையில் இந்த தொழிலில் பலரது கவனத்தையும் ஈர்க்க ஓட்டுநர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. நாங்கெல்லாம் தீப்பந்தத்தையே பூப்பந்து மாதிரி அலேக்கா தூக்கி போட்டு அசால்ட்டா விளையாடுவோம்னு எங்க ஒரு ஊர் மக்கள் தீப்பந்து திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்துடலாமா? மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடாரில் பாரம்பரிய எரிப்பந்து வீசும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 130வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் நெஜாபா நகரில் இளைஞர்கள் இரு குழுக்களாக பிரிந்து பெட்ரோல் டீசலில் நனைக்கப்பட்ட துணிகளை பந்தாக சுற்றி தீ வைத்து ஒருவருக்கொருவர் வீசிக்கொண்டனர். அந்நாட்டில் கடந்த 1658ஆம் ஆண்டு எரிமலை வெடித்ததை நினைவு கூறும் வகையில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. அங்கு வாழ்ந்த ஜெரோனிமோ என்ற துறவி சாத்தானுடன் நெருப்பு பந்துகளை கொண்டு சண்டையிட்ட போது எரிமலையில் இருந்து நெருப்பு குழம்பு வந்ததாக உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள். இதன் காரணமாக அங்கு ஆண்டுதோறும் எரிபந்து திருவிழா நடத்தப்படுகிறது. $80,000 புறாக்கள், அதோட 80,000 பலூன்கள், வானத்தை அலங்கரிச்ச அழகான காட்சிகள் உங்க கண்களுக்கு விருந்தா? இதோ இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.